இளையராஜா அண்ட் காப்பிரைட். இந்த இஷ்யூ இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் மீடியாலையும் சோஷியல் மீடியாலையும் பேசிகிட்டு இருக்காங்க. காப்பிரைட் சம்மந்தமான இஷ்யூஸ் அண்ட் அதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம்னு பேசினாலாவது பரவாயில்ல. இந்த பிஸ்மி மாதிரி சில மீடியா தத்திங்கெல்லாம் ராஜாவுக்கு பணவெறி, அவருக்கு காசா இல்லை அது இதுன்னு பேத்தலோ பேத்தல். ஒருத்தன் எவ்வளோ வேணால் திருடிக்கோன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஒரு ஸ்டேஜில் ரியலைசேஷன் வந்து இந்த மாதிரி கவலையே படாமல் திருடுறவங்க கிட்ட இப்படி ஒரு செக் வச்சா அப்போ தான் எல்லாருக்கும் உரைக்கும். அம்பானி வீட்டு வாசலில் போய் உங்கள் காரை நிறுத்தி பாருங்களேன். அவருக்கு தான் ஏற்கனவே 100 கார் இருக்குது. நான் ஒரு 10 நிமிஷம் அவர் வீட்டு வாசலில் நிறுத்தி நான் குறைஞ்சா போயிடுவார்னு பேசுகிற தத்திங்க மாதிரி இல்லை. ஒருத்தர் பணக்காரரோ இல்லையோ அவருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அது இருக்கா இல்லையான்னு கோர்ட் டிசைட் பண்ணும். நம்ம சைக்கிள் கேப்பில் இது தாண்டா சான்ஸ்னு ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸை கொச்சையாக பேசுகிறதால உங்களுக்கு வேணால் பழப்பு நடக்கலாம். இன்ஃபேக்ட் எத்தனையோ டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் காசே வாங்காமல் எனக்கு படம் செஞ்சு கொடுத்தாருன்னு எவ்வளோ ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. ஒரு நாளைக்கு வீட்டில் பாடுறவங்க, டிவி ஷோஸில் பாடுறவங்க, யூடியூப் அண்ட் ஸ்மியூல்னு கெரோக்கேயில் பாடுறவங்க, கவர்ஸ் பாடுறவங்க, ஸ்டேஜ் கச்சேரியில் பாடுறவங்க, கல்யாணத்தில் பாடுறவங்க, ரோட்டில் பாடுறவங்க, ட்ரெயினில் பாடுறவங்கன்னு எல்லாருக்கிட்டையுமா போய் கேட்டார். அவர் கேட்குறது அவர் பாட்டை வச்சு கோடி கோடியாக காசு பண்ணுறவங்க கிட்ட தான். அதுவும் அவர் போய் கேட்க போகிறதில்ல. அதுக்கு தான் ப்ராப்பர் டீம் அண்ட் கவர்னன்ஸ் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ் நம்ம வாழும் லைஃப்பில் பிறந்ததுக்கே நாம் கொடுத்து வச்சுருக்கணும். இவர் மட்டும் அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியில் பிறந்திருந்தார்னா அவர் மியூசிக் ஃபீல்டில் செஞ்ச மிராக்கிளுக்கும் டெய்லி அவர் பாட்டை மூச்சு விடுற மாதிரி 24 ஹவர்ஸ் உலகம் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கும் மொத்த தமிழ்நாட்டையே வாங்கக்கூடிய அளவுக்கு இருந்திருப்பார். காப்பிரைட் மாதிரி இஷ்யூஸில் நாம் பேசுகிறதாலையோ இல்லை பிஸ்மி மாதிரி மேதாவிங்க பேசிகிட்டே இருக்கிறதாலையோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. மலையை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி தான் அதை பற்றிலாம் கவலையப்படாமல் ராஜா போயிட்டே இருப்பார். ஸோ லெட் த மேட்டர் கெட் டிசைடட் இன் த கோர்ட். அது வரைக்கும் இழுத்து மூடிட்டு ராஜா பாட்டை சந்தோஷமாக கேளுங்க. தேங்க்யூ.